ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பண்ணலாம். ஸோ உங்களோட மொபைல் யூஸ் பண்ணுற கேம்ஸ் அண்ட் ஆப்ஸ் வந்து எப்படி வந்து உங்கள் பிசிஆர் லேப்டாப்பில் வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ அப் டு எண்ட் வரையும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து நாக்ஸ் பிளேயர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக வரும் அந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. நாக்ஸ் பிளேயர் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாக வரும். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பான். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆகிரும். ஸோ நான் ஆல்ரெடி இந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். இந்த சாஃப்ட்வேரோட எம்பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 375 எம்பி இருக்கும் இந்த சாஃப்ட்வேரோட எம்பி. நான் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இந்த நார்மலாக அந்த சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணீங்களோ அதேமாதிரி இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. நான் வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுடைய பிசியில் லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 1 GB இல்லை 2 GB ரேம் இருந்தால் கொஞ்சம் போல் அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்போ தான் இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்டோ 32 பிட் 64 பிட்டுக்கு ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து சப்போர்ட் ஆகும். எந்த ஒரு விண்டோஸ்லேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுமாரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆப் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுற அந்த ஆப்ஷன் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஸ் கொடுத்துருப்பான். ஏதோ ஒரு ஆப்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோருக்குள்ளார போயிடும். ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் வந்து அவைலபிளாக இருக்கோ அந்த அப்ளிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிசியில் நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுற எல்லா அப்ளிகேஷனும் இதில் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மொபைல் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதேமாதிரி வந்து உங்களுடைய பிசியில் ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே மொபைல் ஸ்க்ரீனில் எப்படி வந்து பேக் போடுறது ஹோம் பட்டன்லாம் கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சைடில் போகலாம். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா சர்ச் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பான். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் வந்து சர்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாட்ஸ்அப் வந்து இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட் கேட்கும். ஸோ உங்களுடைய ஜிமெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா வந்து கீழே வந்து உங்களோட ஜிமெயில் ஐடி இல்லைனா க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பான். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் வந்து புதுசாக வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஜிமெயில் ஐடி இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மெயில் ஐடி இருக்குது. அதனால் வந்து மெயில் ஐடி கொடுத்துட்டு அது ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துறேன். ஸோ பாஸ்வேர்டு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐ எம் அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ப்ளே ஸ்டோர் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். சைன் அப் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைலில் எப்படி அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாட்ஸ்அப் மெசேஜர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணுறேன். நீங்கள் ஃபோனில் எப்படி இன்ஸ்டால் பண்ணிங்களோ அதேமாரி இன்ஸ்டால் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணும். ஸோ அக்செப்ட்டுக்கு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் நார்மலாக வந்து எப்படி வந்து உங்கள் மொபைலில் டவுன்லோட் ஆகுமோ அதேமாரி வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜர் எப்படி வந்து யூஸ் பண்ணிங்களோ அதேமாரி வந்து நீங்கள் கேம்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மொபைலில் யூஸ் பண்ணுற எல்லா அப்ளிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளே ஸ்டோரில் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் இருக்கோ அந்த அப்ளிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த பிசிலேயே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 டாட் பண்ணிருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருப்பான். ஸோ கீழே வந்து பேக் போகிறது அந்த ஆப்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து கொடுத்துருப்பான். ஹோம் பட்டன் அப்புறம் பேக் போகிற பட்டன் எல்லாமே. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு எப்படி வந்து அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டேன் வாட்ஸ்அப் மெசேஜர். நீங்கள் மற்ற அப்ளிகேஷன் ஃபோனில் எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணீங்களோ கேம்ஸ் ஆப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து கேம்ஸு அந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தின கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் அழுத்தினீங்களா அந்த அப்ளிகேஷன் எல்லாமே டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் எல்லாமே அதில் தான் இருக்கும்.